இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். ஏசாயா 2 அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 2:22. நாசிர சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். பிரியமானவர்களே, இங்கே ஏசாயாவை கொண்டு ஆண்டவர் சொல்லும்போது நாசிர சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மில் அநேகர் மனிதனுடைய வார்த்தைகளை நம்பி ஏமாற்றப்பட்டு போகிறோம். அநேகர் நயவசனிப்பான வார்த்தைகளினாலே நம்ம ஏமாற்றுகிறார்கள், தந்திரமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். அவருடைய வார்த்தை இனிமேலே நான் ஏமாற்றப்பட்டு விடுகிறோம், ஆசை வார்த்தைகளை சொல்லி நம்மை அவமாய் போக பண்ணுகிறார்கள். பாருங்கள், சின்ன சின்ன காரியத்தில் கூட அநேகர் ஏமாற்றப்பட்டு போகிறார்கள். சின்ன காரியத்தை சின்ன சின்ன ஆசைகளை காட்டி அநேகரை ஏமாற்றி விடுகிறார்கள். வேதத்தில் கூட அநேகரை நாம் வாசிக்க முடியும். ஒரு ராஜாவை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு ராஜாவை வாசிக்கிறோம். அவருடைய பெயர் யெகூ என்று சொல்லக்கூடியதான ராஜா. அவர் பாகாலின் தீர்க்கதரிசிகளை பார்த்து சொல்கிறாரு, ஆகாப்பு பாகாலை சேவித்தது கொஞ்சம், நான் பாகாலை சேவிப்பது அதிகம். ஆகையினால பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பாகாலின் கோயிலுக்குள்ளே வர வேண்டும் என்று அவர் அறிக்கையிடுகிறார். நீங்கள் 9ஆம் அதிகாரம் வாசித்தான், தீர்க்கதரிசியின் புத்திரர் ஒருவர் வந்து யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணிவிட்டு யெகூவை பற்றி சொல்லுகிறார், நாபோத்துடைய இரத்தம் சிந்தனதான அந்த இரத்தப்பழி ஆகாப்புடைய குடும்பத்தில் இருக்கிறது. ஆகையினாலே உன்னை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், நீ போய் அந்த நாபோத்துடைய இரத்த பழியை ஆகாப்புடைய குடும்பத்தில் தீர்க்க வேண்டும். சுவரிலே நீர் விடுகிற ஒரு நாயாகிலும் நீ மீதியாக வைக்கக்கூடாது என்று சொல்லி அவர் சீக்கிரமாக வீட்டை விட்டு புறப்பட்டு போனார். உடனே யெகூ தன்னுடைய சேவகரோட கூட தன்னுடைய ஆட்களோட கூட அவர் புறப்பட்டு அவர் வருகிறார். வரும்போது ஆகாப்புடைய மகன் அந்த யெகூவுக்கு எதிர்பட்டு, யெகூவே சமாதானமா என்று கேட்கிறார். உடனே யெகூ சொல்கிறார், உன் அம்மாவுடைய வேசித்தனங்கள் இவ்வளோ திரளாக இருக்கும்போது சமாதானம் ஏது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய ரதத்தை திருப்பி கொண்டு வீட்டுக்கு போக புறப்படுகிறான். தப்பித்து ஓடும்படியே பிரயாசப்படுகிறான். அதுக்குள்ளே யெகூ தன்னுடைய அம்பை எய்தான். அம்பை வில்லில் வைத்து எய்தான். அது அவருடைய நெஞ்சில் உருகி போகத்தக்கதாக அது பாய்ந்தது. அவன் சுருண்டு கீழே விழுந்து செத்து போனான். ஏசபேல் இதை தூரத்தில் நின்று ஜன்னல் வழியை பார்க்குறான். பார்த்து வீட்டுக்கு பக்கத்தில் யெகூ வந்ததுன்னு சொல்கிறான், தன் ஆண்டவனை கொண்டு சிமரி சிவமடைந்தானா. உடனே யெகூ தன்னுடைய கண்களை மேலே மொட்டை மாடி ஏறெடுத்து பார்க்கிறார். மேல் மாடியில் அங்கே ஏசபேலுக்கு பின்னாடி 2-3 சேவகர் இருக்கிறார்கள். உடனே சொல்கிறாரு, நீங்கள் அவளை கீழே தள்ளி போடுங்க, ஜன்னல் வழியாக கீழே தள்ளி போடுங்க. கீழே தள்ளி போட்டான். உடனே யெகூ ஈவு இறக்கம் இல்லாமல் அவள் மேலே ரதத்தை ஏற்றி நசுக்கி விட்டு வீட்டுக்குள்ளே போய் புசித்து குடித்து சொல்கிறாரு, அந்த சபிக்கப்பட்ட ஸ்திரியை அடக்கம் பண்ணுங்க. அவளுங்க அடக்கம் பண்ண வந்தபோது அவளுடைய உள்ளங்கையும் காலெலும்பும் தவிர மீதெல்லாம் நாய் சாப்பிட்டு போட்டது. பாருங்கள், இப்போது யெகூ ஆகாப்புடைய குடும்பத்தில் ஆகாப்புடைய மனைவியை கொண்டு போட்டான், மகனை கொண்டு போட்டான். இவன் மறுபடியும் தன்னுடைய ஆட்களை அனுப்பி ஆகாப்புடைய 70 பிள்ளைகளை வளர்க்கிறதான மூப்பரிடத்தில் அனுப்பி அந்த 70 பிள்ளைகளையும் கொண்டு போடுங்க, இந்த பிள்ளையுடைய தலையை நாளைக்கு காலையில் இங்கே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறான். உடனே ஆகாப்புடைய 70 பிள்ளைகளையும் கொண்டு அந்த தலைகளை யெகூவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், இத்தனை நடந்த பிற்பாடு இப்போது இந்த யெகூ சொல்லுகிறான், ஆகாப்பு பாகாலை சேவித்தது கொஞ்சம், நான் பாகாலை சேவிப்பது அதிகம். ஆகையினாலே நான் பாகாலு பெரிய பலியிட போகிறேன், நீங்கள் எல்லாம் வாங்க அப்படி கூப்பிடுகிறார். பாருங்கள், ஒரு மனிதன் ஒரு வார்த்தை சொல்லுவானானா அவனோட வார்த்தையை நம்ப வேண்டுமானா அவனுடைய கிரியைகளை பார்க்கணும். முன்பின் அவன் ஏதாவது சொல்லி சாதித்திருக்கிறானா, முன்ன பின்ன எத்தனையோ ஆசை வார்த்தைகளை சொல்லியிருக்கிறான், அது நிறைவேற்றி இருக்கிறானா என்பதை முதல்ல நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த வார்த்தையில் உண்மை இருக்குமானா அந்த வார்த்தைகளை நம்பலாம். இப்போ தான் பாகாலின் தீர்க்கதரிசிகளெல்லாம் கொண்டு போட்டான். பாகாலுடைய குடும்பத்தை வேறறுத்து போட்டான். இப்போது
பாகாலுடைய அந்த பூசாரிகளை பார்த்து சொல்கிறான், நான் பாகாலுக்கு பெரிய பலியிட போகிறேன், நீங்கள்லாம் என்ன வாங்க அப்படின்னு. ஆனால் எல்லாரும் வந்தார்கள். இந்த வார்த்தையை கேட்டதும் எல்லா பாகாலும் தீர்க்கதரிசிகளும் வந்தார்கள், எல்லா பாகாலுடைய ஆசாரிகளும் வந்தார்கள். மாத்திரமல்ல, நான் நினைக்கிறேன் மற்ற ஜனங்கள் கூட வந்திருப்பார்கள். பாகாலை சேவிக்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்ததான மற்ற ஜனங்களும் அந்த கோயிலுக்குள்ளே வந்திருப்பார்கள். யெகூ உள்ளே போய் சொல்கிறாரு, பாகாலுடைய ஆசாரிகளை தவிர வேறு யாராயிலும் இங்கே இல்லாதபடி எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது உள்ளே இருக்கிறாங்களோ பாருங்கள், ஆண்டவரை சேவிக்கிறவர்கள் யாராவது இருந்தால் வெளியே போயிருங்க. ஆனால் எல்லாரும் வந்திருந்தபடினாலே அந்த கோயில் நிறைய ஆட்கள் இருந்தார்கள் என்று நான் வாசிக்கிறோம். ஆனால் யெகூ என்ன பண்ணியிருந்தார், ஒரு 80 பேரை வெளியே ஆயத்தமாக வைத்திருந்தார். நீங்கள் ஒருவனை உயிரோட விடக்கூடாது, நீங்கள் ஒருவனை உயிரோட விட்டால் உங்களுடைய ஜீவன் அதை ஈடாகும் என்று சொல்லியிருந்தார். ஆகையினாலே அந்த 80 பேரும் அவனை இவர்களை அடிங்க கொண்டு போடுங்க அப்படின்னு யெகூ சொன்னதும் உள்ளே போய் எல்லா பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் அந்த ஆசாரிகளையும் அந்த 80 பேரும் கொண்டு போட்டார்கள். பாருங்க, பாகாலின் பூசாரிகளை கொண்டு போடும்படியாக யெகூ இவ்விதமான ஒரு வார்த்தைகளை சொன்னான். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்காக சொன்னால் கூட அவருடைய வார்த்தை அது ஒரு 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 கவர்ச்சியான வார்த்தையாக இருந்தது. அந்த வார்த்தையை ஜனங்கள் நம்பினார்கள். நம்பினபடினாலே பாகாலின் கோயிலுக்குள்ளே வந்தார்கள். பாகாலின் கோயிலுக்குள்ளே வந்து செத்து போனார்கள், பரிதாபமாக செத்து போனார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி இதே போல் எத்தனையோ ஆசை வார்த்தைகளை மனிதர்கள் நம்பி ஏமாற்றப்பட்டு போகிறார்கள். எத்தனையோ வார்த்தைகளை நம்பி இன்றைக்கி எவ்வளோ காசு பணங்கள் இழந்து விடுகிறார்கள். மனிதனுடைய வார்த்தைகளை நம்பி தங்களுக்கு உரியவைகளெல்லாம் அநேகர் இழந்து விடுகிறார்கள். தங்களுடைய எல்லா உடைமைகளையும் இழந்து விடுகிறார்கள் ஆசை வார்த்தைக்கு செவி கொடுத்து. ஆண்டவர் சொல்கிறார், நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்பதாக. இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மனிதர்களை நம்புகிறதான அனுபவம் இருக்குமானா மனிதரை நம்புவதை விட்டுவிடுங்கள், ஆனால் கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறவங்க செழிப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 4 அதிகாரத்தில் ராஜாவின் மனிதன் ஒருவன் வந்து இயேசுவிடத்தில், என்னுடைய மகன் வியாதியாக இருக்கிறான், நீர் வந்து அவனை சுகமாக்க வேண்டும் என்று கூப்பிடுகிறான். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டால் ஒழிய நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று. உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் மகன் சாக முன்னாடி நீர் வர வேண்டும். இயேசு சொல்லுகிற, நீ போகலாம், அவனோட மகன் சுகமாக இருக்கிறான். அந்த இடத்துல வாசிக்கிறோம், அவன் இயேசுடைய வார்த்தையை நம்பி போனான். அவனுடைய மகன் ஆரோக்கியமானான் என்று. வீட்டை சமீபித்த போது வீட்டிலேருந்து ஒருவன் வந்து சொல்கிறார், உங்களோட மகன் சுகமாக இருக்கிறாரு. எப்போ சுகம் உண்டானது? நேற்றைக்கு 7ஆம் மணி நேரத்தில் அவனுக்கு ஜுரம் விட்டது. இயேசு சொன்ன நேரம் அதே நேரம் தான் சொல்லி அவன் ஆண்டவரை விசுவாசித்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான காரியங்கள், எத்தனையோ மனிதர்கள் சொல்லுகிறார்கள். மனிதனுடைய வார்த்தைகளை நான் நம்பாமல் ஆண்டவரை விசுவாசிப்போமா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவரை சார்ந்து கொள்வோமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்ய வல்லவர். ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இயேசப்பா, அந்த காலை வேளையில் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் எண்ணப்படுவது எம்மாத்திரம் என்று நாங்கள் வாசிக்கிறோப்பா. இயேசப்பா, என்று நாங்கள் ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை நம்பி ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். இயேசப்பா, விதமான ஆண்டவருக்கு ஏமாற்றமான வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு இல்லை காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோப்பா. எல்லா வார்த்தைகளையும் நம்பாதே என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே. சாலமன் சொல்லுகிறாரே, சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் நம்பாதே என்று ஆண்டவரே. இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் நாங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் நம்புகிறபடினாலே ஏமாற்றப்பட்டு போகிறோம், அவமாக்கப்படுகிறோம். ஆண்டவரே, உமக்கு உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நம்பக்கூடிய கிருபைகளை எங்களை தாருங்க. அப்பாவோட நாமத்தை மையப்படுத்து. இயேசுவின் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.